சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ஸ்கேம் 92. எப்படி 2 பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியால 2 பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா, ஒன்னு ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்னு விஜயன் அவர்கள். ஏன் நான் சொல்றேன் கேளு. தமிழகத்துல, நம்முடைய தமிழ்நாட்டில் ஹிந்து கோவில்களை டிஎன்ஹெச்ஆர்என்சி நிர்வாகம் செய்யறாங்க, ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க. 1985 5,25,000 ஏக்கர் இருந்த டிஎன்ஹெச்ஆர்என்சி இன்னைக்கு 4 லட்சம் ஏக்கர், 1,25,000 ஏக்கர் காணாம போயிருச்சு. 1985க்கு பிறகு 40 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed by TNHRNC. In 1985, TNHRNC had 5,25,000 acres. In 40 years, TNHRNC has lost 1 lakh acre. Right now we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்துல கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 1,25,000 ஏக்கர் காணாம். 20ஆம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸுக்கு வந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, இங்க நான் கட்டிக்கிறோம். ஏன் அதையும் திருடவா? அந்த 1,25,000 ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து 5 ஏக்கரையும் திருடவா?